சப்பாத்தி வளர்த்து வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நைட் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி குருமா. சப்பாத்தியும் குருமாவும். குருமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காயிலேயே தேவையான மசாலா போட்டு வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஏதாவது ஊற்றிக்கோங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு மல்லி, புதினா பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து தக்காளி. வெங்காயம் வதங்கி வச்சு இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டு தக்காளி மசிய அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேங்காய் அந்த மசாலா கூட்டி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு உப்பை போட்டு கொதிக்க விட வேண்டியது. குருமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் கொதிச்சோன்னு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. குழம்பு ரெடி.